இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு வித்திட்டவர். உலகமே கண்டஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர். கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்தில் ரஷ்யாவை தன்னிறைவு அடையச் செய்தவர். களையெடுப்பதாக கூறி கம்யூனிஸ்டுகளை கொன்று குவித்தவர். ஸ்டாலின் சர்வாதிகாரத்தின் கதை. ஆர்ப்பரிக்கும் கூட்டத்திற்குள் சகாக்கள் புடைசூழ உள்நுழைகிறார் ஸ்டாலின். ஸ்டாலினை கண்ட கூட்டம் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கிறது. மெல்லிய புன்னகையுடன் இருக்கையில் அமரும் ஸ்டாலின் சர்வாதிகாரிக்கான தோரணையுடன் தன் கைகளை அசைக்கிறார். கூட்டம் அமைதி பூக்கிறது. வரிசையாக அணிவகுக்கும் குழந்தைகள் லெனினையும் ஸ்டாலினையும் பற்றி புகழ்ந்து பேசுகின்றனர். அவர்களில் அன்றைய மாலை கூட்டத்தில் நின்று குழந்தை பருவத்தில் ஸ்டாலினை பற்றி வியந்து பேசியவர்தான் இங்கிலீஷ்கி மார்கிசோவா. மார்கிசோவாவின் பேச்சை கேட்ட ஸ்டாலின் அவளை அள்ளி எடுத்து முத்தமிட்டுக் கொள்ளுகிறார். அடுத்த நாள் பத்திரிகையில் குழந்தை மார்கிசோவாவை ஸ்டாலின் அணைத்திருக்கும் புகைப்படம் வெளியாகி ரஷ்ய மக்களுக்கு ஒரு கதாநாயகியாக காட்சியளித்தார். ஸ்டாலின் மார்கிசோவாவை அணைத்திருக்கும் சிற்பம் ரஷ்யா முழுவதும் வைக்கப்படுகிறது. இந்த மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கு சில நாட்கள் கூட நீடிக்கவில்லை. மார்கிசோவாவின் குடும்பமே நிலைகுலைந்து போகிறது. காரணம், மார்கிசோவாவின் தந்தையை ஒற்றர் என ஸ்டாலின் கைது செய்ய உத்தரவிட்டது. கடைசியாக தந்தையின் முகத்தை பார்க்காமலேயே சிறுமி மார்கிசோவா முதுமை பூண்டு ஏக்கத்திலேயே இறந்து போனார். 1941 மெக்சிகோவில் உள்ள ஒரு வீட்டில் அடுத்த நாள் பத்திரிகையில் வெளியிடுவதற்காக கட்டுரையை எழுதி கொண்டிருக்கும் அந்த முதியவரின் அறையை நோக்கி அடுத்தடுத்து குண்டுமழை பொழிகிறது. செய்வது அறியாது திகைத்து போன அந்த குடும்பம் அறையின் ஒரு மூலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஒடுங்கி கிடக்கிறது. அந்த முதியவரை கொன்றுவிட்டதாக நினைத்த அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடினார். உயிர் பிழைத்த சந்தோஷத்தை கூட பொருட்படுத்தாமல் மீண்டும் தனது இருக்கையில் அமர்ந்து அடுத்த நாளுக்கான கட்டுரையை தொடர்ந்து எழுதுகிறார் அந்த முதியவர். கட்டுரை வெளியானது. கொன்றுவிட்டதாக எண்ணிய அந்த முதியவரின் கட்டுரை பிரசுரமானது எப்படி என்று எண்ணிய அந்த நபர் இந்த முறை அந்த முதியவரை கொள்ள துப்பாக்கியே அல்ல, கோடாரியை நம்பி களமிறங்குகிறார். அந்த முதியவரின் தலையில் கோடாரியால் தாக்கி கொன்றுவிட்டு அங்கிருந்து இருளை போல மெல்ல மெல்ல நகர்ந்து செல்லுகிறார் அந்த மனிதர். ரத்தம் சிந்த படுக்கையில் துடிதுடித்துக் கொண்டிருக்கும் அந்த முதியவர் லியோன் ட்ராட்ஸ்கி. சோவியத் ரஷ்யா உருவாக லெனின் ஸ்டாலினோடு களமாடிய தலைவர். ட்ராட்ஸ்கியை கொன்ற அந்த மனிதர் ரமோன் மெர்கடேர், ஸ்டாலினின் ஆதரவாளர். தான் தூக்கி கொஞ்சிய குழந்தையின் தந்தையையும் தோளுக்கு தோளாக களமாடிய தோழரையும் ஸ்டாலின் ஏன் கொன்றார்? சோவியத் ரஷ்யா உருவாக பாடுபட்ட தலைவரை ஸ்டாலின் ஆதரவாளரே கொன்றது ஏன் என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டும் என்றால் 100 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். இன்றைய ரஷ்யா 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாரின் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் சிக்குண்டு கிடக்கிறது. கூலிகளாகவும் அடிமைகளாகவும் மக்கள் நடத்தப்படுகின்றனர். லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள், தொழிற்சாலைகள் ஜாரின் குடும்ப சொத்தாக இருக்கிறது. ஒருவேளை உணவுக்கு கூட மக்கள் ஜாரின் ஆட்சியில் மண்டியிட்டு பணிந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த கொடுமைகளை கண்டு மக்கள் புலம்பிக் கொண்டிருந்த சூழலில்தான் ஜார் மன்னனின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி லெனின் தலைமையில் சோவியத் ரஷ்யா மலர்கிறது. சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்ட சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புரட்சியின் நாயகனாக திகழ்ந்த லெனின் 1924 உயிரிழக்கும் துரதிர்ஷ்டம் ஏற்படுகிறது. இதனால் அரியணையில் லெனினுக்கு அடுத்து யார் தலைமையேற்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு சோவியத் மக்கள் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கே ஏற்பட்டது. அதிகார போட்டியில் ஸ்டாலினும் ட்ராட்ஸ்கியும் பகடைக்காயை உருட்ட தொடங்கினர். சோவியத் யூனியனின் முக்கிய தலைவர்களான காமனேவ், சினோவ் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ட்ராட்ஸ்கியின் தலைமைக்கே ஆதரவு தெரிவித்தனர். ஸ்டாலினுக்கு எதிராக பல தலைவர்கள் பேசினர். தொழில்துறை மேம்பாடடைய வேளாண்மையும் அதை சார்ந்த விவசாயம் மற்றும் இதர சமூகத்தினரின் வளர்ச்சியும் முக்கியம் என ட்ராட்ஸ்கி கூறினார். இதனை கடுமையாக ஆட்சேபித்த ஸ்டாலின் தொழில்துறை வளர்ச்சி முதன்மை பெற வேண்டும் என்றும் அதில் உலகப் புரட்சி தேவை என்றும் வலியுறுத்தினார். இருப்பினும் ஸ்டாலினின் சாதுரியமான பேச்சுக்கும் அரசியல் அனுபவத்திற்கும் முன் ட்ராட்ஸ்கி மண்டியிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ட்ராட்ஸ்கியுடனான போட்டியில் ஸ்டாலின் வெற்றி பெற்று ஆட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் கட்சியிலும் நாட்டிலும் முற்றிலுமாக மெல்ல மெல்ல மறைக்கப்பட்டார் ட்ராட்ஸ்கி. இருப்பினும் தொடர்ந்து சோவியத் யூனியன்
ஸ்டாலின் ஆட்சியால் தனது பாதையிலிருந்து தடம் மாறி போவதாக ட்ராட்ஸ்கி கட்டுரைகளை எழுதி குவித்தார். வெறுப்புற்ற ஸ்டாலின் ட்ராட்ஸ்கிக்கு பல வகையில் இன்னல்களை ஏற்படுத்தினார். இதனை தாங்க முடியாத ட்ராட்ஸ்கி ரஷ்யாவிலிருந்து வெளியேறும் சூழல் ஏற்படுகிறது. சோவியத் ரஷ்யாவிலிருந்து ட்ராட்ஸ்கி வெளியேற்றப்பட்டாலும் வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து ஸ்டாலினுக்கு எதிரான கட்டுரைகளை எழுதி வந்தார். இந்த சூழலில்தான் ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காக ரமோன் மெர்கடேவ் ட்ராட்ஸ்கியை கொலை செய்து இரத்தத்தால் ஸ்டாலினுக்கு அபிஷேகம் செய்தார். யார் இந்த ஸ்டாலின்? வரலாற்றில் இவ்வளவு கொடூரமான கொலைகளை அவர் செய்ய காரணம் என்ன? சோவியத் யூனியனை படைக்க சிறை சென்று பாடுபட்டு பல இன்னல்களை அனுபவித்த ஸ்டாலின் சர்வாதிகாரியாக மாறியது எப்படி? வெள்ளை மனமும் சிவப்பு தேசமும் உருவாக ஸ்டாலின் ரத்தத்தை விரும்பியது ஏன் என்ற கேள்விக்கான விடை தேட அவரது வாழ்க்கையை இன்னமும் ஆழமாக அணுகி பார்க்க வேண்டிய சூழல் உள்ளது. ஐரோப்பிய கண்டத்தில் கருங்கடல் காஸ்பியன் கடலுக்கு இடையில் ஜார் அதிகார அரசின் ஒரு பகுதி காக்கேசியா, அதன் தலைநகர் டிப்லிஸ். இதற்கு அருகில் உள்ள கோர் என்ற கிராமத்தில் தான் ஸ்டாலின் 1879 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 பிறந்தார். ஸ்டாலினின் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, தாய் வீட்டு வேலை செய்யும் பெண். ஜார் ஆட்சி காலத்தில் பழைய தொழில்முறை ஒழிந்து தொழிற்சாலைகள் வளர்ந்ததால் ஸ்டாலினின் தந்தையின் செருப்பு தைக்கும் தொழிலுக்கு பாதகம் ஏற்பட்டது. இதனால் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்க குடும்பத்தை காப்பாற்ற ஸ்டாலினை ஒரு தொழிலாளியாக வளர்க்க விரும்பினார் அவரது தந்தை. இருப்பினும் அவரது தாயாருக்கு ஸ்டாலின் கிறித்தவ பாதிரியாராக வேண்டும் என்று விருப்பம். இதற்காக டிப்லிஸில் உள்ள கிறித்தவ துறவிகள் மடத்தில் தங்கி ஸ்டாலின் கல்வி கற்க தொடங்கினார். அப்போதுதான் ஸ்டாலினுக்கு கார்ல் மார்க்சின் தத்துவங்களை படிக்கும் சூழல் ஏற்பட்டது. கார்ல் மார்க்சின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஸ்டாலினுக்கு அக்காலத்தில் மக்களிடையே நிலவிய கதை மாந்தரான கோபாவின் பாத்திரமும் மிகவும் பிடித்து போனது. மக்களின் துயரங்களை நீக்க பாடுபடும் கோபாவை போல் தன்னை பாவித்துக் கொண்ட ஸ்டாலின் தன்னை கோபா என்றே அழைத்துக் கொண்டார். ஸ்டாலினின் தீவிரவாத சிந்தனையை கண்ட கிறித்தவ துறவி மடம் அவரை 1899 ஆண்டு கல்லூரியில் இருந்து வெளியேற்றியது. அந்த காலகட்டத்தில் ரஷ்யாவை ஆட்சி செய்த 2ஆம் சீசர் நிக்கோலஸ் ஆட்சி மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தனர். அப்போது ரஷ்யாவில் பல்வேறு குழுக்கள் 2ஆம் சீசர் நிக்கோலஸுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டன. இந்நிலையில் துறவியர் மடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்றில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் தீவிரமாக அரசியலில் ஈடுபட்ட ஸ்டாலின் 1900 ஆண்டு புரட்சியாளராக 2ஆம் சீசர் நிக்கோலஸுக்கு எதிராக தனது முதல் உரையை நிகழ்த்தினார். அப்போது சட்டவிரோதமாக அறிவிக்கப்பட்ட மே தினத்தை ஜார்ஜியாவில் கொண்டாட ஸ்டாலின் தலைமையில் தொழிலாளர்கள் திரண்டனர். டிப்லிஸின் முக்கிய வீதிகள் வழியாக 2000 தொழிலாளர்கள் திரண்டு பேரணியாக சென்றது ஜார் மன்னனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அப்போது ஏற்பட்ட மோதலில் ஸ்டாலின் தலைமறைவாகி பின்னர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு ஓராண்டுகள் சைபீரிய சிறையில் அடைக்கப்பட்டார். மே தின கொண்டாட்டம் குறித்த செய்தியை அறிந்த லெனின் காக்கஸில் வெளிப்படையாக புரட்சிகர இயக்கம் தொடங்கிவிட்டது என்று தனது எக்ஸ்ட்ரா இதழில் அறிவித்தார். 1905 ஆண்டு ஸ்டாலின் லெனின் இருவரும் சந்தித்து பேசி ஒற்றை கருத்து கொண்டவர்களாக மாறினர். 1912 லெனினின் கம்யூனிஸ்ட் கட்சி இதழான பிராவ்டாவில் செய்தி ஆசிரியராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். அதன்பின் 1912 ஆண்டில் போல்ஷ்விக் மத்திய குழுவில் ஸ்டாலின் உறுப்பினராக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முக்கிய நபராக உருவெற்றார். லெனின், ஸ்டாலின், ட்ராட்ஸ்கி ஆகியோர் இணைந்து ரஷ்யாவில் ஜார் மன்னனின் ஆட்சிக்கு முடிவு கொண்டுவர அங்கே ஆயுதங்களால் புரட்சியை சாத்தியப்படுத்தி தீவிரமாக பிரச்சாரங்கள் மேற்கொண்டனர். இதனை அறிந்த ஜார் அரசு லெனினுக்கு பல்வேறு வகையில் இன்னல்களை ஏற்படுத்தியது. லெனின் பல ஆண்டுகள் நாடு கடத்தப்படவும் தலைமறைவாக வெளிநாடுகளில் திரியவும் வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இருப்பினும் ஸ்டாலினை கொண்டு புரட்சிக்கான அனைத்து வேலைகளையும் லெனின் மேற்கொண்டார். 1917 ஆண்டு அக்டோபர் புரட்சி வெற்றிக்கு பின் லெனின் தலைமையிலான பாட்டாளி வர்க்க அரசு கட்டமைக்கப்பட்டது. குழந்தையாக இருந்த சோவியத் நாட்டின் மடியில் சில ஆண்டுகள் மட்டுமே லெனின் இருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். இந்த நிலையில்தான் இருவரும் உலக யுத்தங்கள் தந்த வறுமை, உள்நாட்டு பஞ்சம், உலக அரசியல் நெருக்கடி ஆகியவை ரஷ்யா எந்த பொருளாதார கொள்கையை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது. கட்சி தொழில் வளர்ச்சியை மேற்கொள்வதா அல்லது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்ற விவாதம் முதன்மை பெற்றது. போர்க்காலத்தில் இருந்த அணுகுமுறையை மாற்றி புதிய பொருளாதார அணுகுமுறை வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். முதலாளித்துவத்தின் சில அம்சங்களை நாம் அனுமதிக்கலாம் என்றும், அதே சமயம் கட்டுப்பாட்டு அதிகாரம் நம்மிடம் இருக்க வேண்டும், அடிப்படையான தொழில்கள் நம் வசம் இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அறிவித்தார்.
1921 மார்ச் மாதம் 8ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சியின் 10வது காங்கிரஸ் கூட்டம் இந்த சூழலில்தான் நடந்தது. ஸ்டாலினின் கருத்து அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது. அப்போது கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள தொழிற்சங்கங்கள் ஜனநாயக பூர்வமாக நடத்தப்படக்கூடாது என்று ட்ராட்ஸ்கி வலியுறுத்தினார். இதனை ஸ்டாலின் மறுத்தார். தொழிற்சங்கங்கள் நிர்வாக பயிற்சி, மேலாண்மை பயிற்சி மற்றும் கம்யூனிச பயிற்சிக்கான பள்ளிகள் என்று திட்டவட்டமாக அறிவித்தார் ஸ்டாலின். இது தொடர்பாக நமது கருத்து வேறுபாடுகள் என்ற தலைப்பில் ஸ்டாலின் பிராவ்தா இதழில் கட்டுரையும் எழுதினார். கட்சிக்குள் கோஷ்டி பூசல் அதிகரித்தது. அப்போது கட்சிக்குள் ஏற்படும் கோஷ்டி பூசலை முடிவுக்கு கொண்டுவர ஸ்டாலின் கையில் எடுத்த சூத்திரம்தான் களையெடுப்பு. சோவியத் ரஷ்யாவை சிதைக்க கம்யூனிஸ்ட் கட்சியினரையே முதலாளிகள் பகடைக்காயாக பயன்படுத்துகின்றனர். எனவே அழித்தொழிப்பு அல்லது களையெடுக்க வேண்டிய அவசியமாகிறது என்று வலியுறுத்தினார் ஸ்டாலின். இதற்காக லட்சக்கணக்கான கம்யூனிஸ்டுகளை ஸ்டாலின் கொன்று குவித்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் பலாயிரக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் என்ன ஆனார்கள் என்றே தெரியாத அளவிற்கு காணாமல் ஆக்கப்பட்டார்கள். ஸ்டாலின் மீது உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று தன் கட்சியினரையே அவர் அழித்தொழித்தார் என்பதே. இந்த குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் இதுவரை பதிலளிக்கவில்லை. அவர் அளித்த பதில்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் இரத்த கரையாகவே இருந்தது. ஸ்டாலினின் வாழ்க்கையில் கருப்பு பக்கங்களால் எழுதப்பட்ட மற்றொன்று உக்ரைனில் 1932, 1933 ஆண்டுகளில் அவர் இனப்படுகொலையில் லட்சக்கணக்கான மக்களை கொன்றார் என்பது. இது தீவிரவாத உக்ரேனிய இனப்படுகொலை என்றும் வரலாற்றில் உச்சரிக்கப்படுகிறது. சோவியத் நாட்டிலிருந்து பிரிந்து செல்ல விரும்பிய உக்ரைனை தண்டிக்க விரும்பிய ஸ்டாலின் அந்த நாட்டை தனிமைப்படுத்த எண்ணினார். குறிப்பாக உக்ரைனில் நிகழ்ந்த உக்ரேனிய தேசியவாத கொள்கைகளை தகர்க்க அந்நாட்டில் இருந்து எல்லா உணவு மூலங்களையும் ஸ்டாலின் வெளியேற்றினார். மேலும் உக்ரைனில் இருந்து எவரும் வெளியேறவும் தடை விதித்தார். ஸ்டாலினின் இந்த கட்டளையால் உக்ரைனின் செயற்கையான பட்டினி ஏற்படுத்தப்பட்டு உணவு இல்லாததால் பட்டினி சாவு அதிகரித்தது. 1932 1933 வரை ஒரே ஆண்டில் ஏறக்குறைய 12 மில்லியன் உக்ரேனிய மக்கள் பசி பட்டினியால் உயிரிழந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. இதனை திட்டவட்டமாக மறுக்கும் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் ஜெர்மானியர்கள் வாழ்வதற்கு உக்ரைனை தேர்ந்தெடுத்த பாசிசர் ஹிட்லர் தனது போர்வாளின் உக்ரைனை வென்றெடுக்க கனவு கொண்டதாகவும் இதற்காக நாஜி கோயபல்ஸ் தலைமையில் சோசலிசத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் பிரச்சார இயக்கம் ஜெர்மானியில் துவங்கப்பட்டதாகவும் இதுவே ஸ்டாலினுக்கு எதிராக உக்ரைன் பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் கூறுகின்றனர். உக்ரைனை சோவியத்திடமிருந்து ஜெர்மன் விடுவிக்க வேண்டும் என்கிற பொது கருத்தை உலக மக்களிடம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிரச்சாரத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சியினரையே அழித்தார். புரட்சிக்கு மூல காரணமாக இருந்த தோழர்களையே அரசியல் ஆதாயத்திற்காக கொன்றார். அதிகார எல்லையை விஸ்தரிப்பதற்காக சக நாடுகளை துன்புறுத்தினார் என பல குற்றச்சாட்டுகள் ஸ்டாலின் மீது இருந்தாலும் அவரது ஆட்சி காலத்தில் ரஷ்யாவில் ஏற்பட்ட வளர்ச்சியும் நம்மால் மறுக்க முடியாது. குறிப்பாக முதலாம் 5 ஆண்டு திட்டத்தில் கூட்டுப்பண்ணை விவசாயம், தொழில்துறை வளர்ச்சி, தொடர்வண்டிகளின் முன்னேற்றம் போன்றவை முக்கியத்துவம் பெற்றன. 2ஆம் 5 ஆண்டு திட்டம் 1933 ஆண்டு முதல் 1937 ஆண்டு வரை செயல்படுத்தப்பட்டது. இந்த 2 திட்டங்களின் விளைவாக பொறியியல் துறையில் இயந்திரங்கள் 44% வளர்ந்தது. நெசவாலைகளும் அனல் மின் நிலையங்களும் பல்வேறு இடங்களில் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டன. தானியங்கள் ஏற்றுமதிக்காக துர்கிஸ்தான் சைபீரியா இரும்பு பாதை 1500 கிலோமீட்டர் தூரம் போடப்பட்டதால் ரஷ்யாவில் ஏற்றுமதி அதிகரித்தது. ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் இரும்பு எஃகு ஆலைகள் தொடங்கப்பட்டதால் நாட்டின் இயந்திர இறக்குமதி சிறிது சிறிதாக குறைந்து பின்னர் நிறுத்தவும் பட்டது. 6000 தொழில் நிறுவனங்கள் தோற்றம் பெற்றன. 2,05,000 கூட்டுப் பண்ணைகள் ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டங்களால் 1913 இருந்ததை விட 5 மடங்கு நாட்டின் வருவாய் அதிகரித்தது. 3ஆம் 5 ஆண்டு திட்டத்தால் ரஷ்யா எண்ணெய் உற்பத்தியில் முதலாம் நாடாகவும், எஃகு உற்பத்தியில் 3ஆம் நாடாகவும், நிலக்கரி உற்பத்தியில் 4ஆம் நாடாகவும் வளர்ந்தது. தொழில் ஏடுகள் ஏற்படுத்தப்பட்டு அதில் தொழிலாளர்களின் தினசரி அலுவல்களும் பணிகளும் பதிவு செய்யப்பட்டன. ஸ்டாலினின் ஆட்சி அதிகாரத்திற்கு பெருமை சேர்க்கும் விஷயங்களில் குறிப்பிடத்தக்கது போர்களில் அவர் பெற்ற வெற்றி முக்கியமானது. உள்நாட்டு யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் ஆகியவற்றில்
ஸ்டாலின் வகுத்து கொடுத்த வியூகங்கள் சோவியத் அரசிற்கு மட்டுமல்ல, நேச நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் வெற்றியை ஈட்டி தந்தது. உள்நாட்டு யுத்தத்தின் போது ராணுவத்திற்கான உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்ய முழு அதிகாரத்துடன் தெற்கு எல்லைக்குள் ஸ்டாலின் அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் ஜாரிஸ்தான் எல்லைப் பகுதிகளுக்குள் அவர் சென்றபோது அனைத்தும் குறைபாடுகளாக இருந்தன. இருப்பினும் ஸ்டாலின் ராணுவத்தை வெற்றிக்கு வழிநடத்தினார். இதன் மூலம் ஜாரிஸ்தான் எல்லைப் பகுதியில் செஞ்சேனையின் தலைவராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது சோவியத் நாட்டின் உயர் அதிகார அமைப்பு ஸ்டாலினை பாதுகாப்பு தலைமை பொறுப்பாளராக நியமித்தது. பின்னர் 1941 ஆகஸ்ட் 8 அவர் தளபதியாக நியமிக்கப்பட்டார். வரலாற்றில் இதற்கு இணையான நிகழ்வு இருப்பதாக தோன்றவில்லை என்று வின்சன் சர்ச்சில் போன்ற தலைவர்கள் புகழ்ந்துரைத்தனர். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது உலகமே ஹிட்லர் என்ற சர்வாதிகாரியை கண்டு அஞ்சு ஒடுங்கியிருந்தன. அந்த சமயத்தில் ஹிட்லருக்கு எதிராக முன்னணியில் நின்று அவர் எதிர்த்தவர் ஸ்டாலின் மட்டுமே. உலகையே தனது அதிகார கரங்களில் சிக்க வைப்பதற்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகளையும் ஹிட்லர் துணிந்து எதிர்த்தார். ரஷ்யாவை தாக்கி அழிப்பதற்காக ஹிட்லரின் நாஜி படைகள் ரஷ்யாவை முற்றுகையிட்டது. சோவியத் என்கிற கனவை தகர்த்து தான் மட்டுமே சர்வ வல்லமை பொருந்திய அதிகார அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற கனவுடன் இங்கிலாந்து சூழ்ச்சி செய்து ஹிட்லரை முற்றுகையிட வற்புறுத்துவதாக அன்றைக்கு பெரிதும் பேசப்பட்டது. ஹிட்லரின் நாஜி படைகள் சோவியத் ரஷ்யாவை முற்றுகையிட்ட போது அந்நாட்டு படை மிகவும் பலகீனமாக இருந்தது. இதனை கருத்தில் கொண்ட ஸ்டாலின் ஹிட்லரின் படையை எதிர்ப்பதற்காக ஒரு முடிவுக்கு வந்தார். அதுதான் ஹிட்லர் ஸ்டாலின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்காக இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். ஆனால் அந்த நாடுகள் அந்த உடன்படிக்கையை பொருட்டாக கருதாமல் நிராகரித்தன. இருப்பினும் தான் மட்டும் ஹிட்லருடன் உடன்படிக்கை மேற்கொண்டார். இது இரண்டாம் உலகப் போரின் பல்வேறு சாதக பாதகமான சூழல்களை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தியது. ஹிட்லருடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தால் போரில் சிறிய இடைவெளி ஏற்பட்டது. குறிப்பாக 1939 41 வரை சோவியத் ரஷ்யாவும் ஜெர்மனியும் போரில் ஈடுபடவில்லை. உலக யுத்த சூழலில் சோவியத் ரஷ்யாவை தற்காத்துக் கொள்ளவும் செம்படையை ஹிட்லரின் அதிகாரத்திற்கு எதிராக ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ஸ்டாலினுக்கு உதவியாக இருந்தது இந்த ஒப்பந்தம். ஸ்டாலினின் செம்படைகள் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பதை அறிந்த ஹிட்லர் அதிரடியாக தனது படையை திரட்டி சோவியத் ரஷ்யா மீது திடீரென படையெடுக்க உத்தரவிட்டார். இரண்டாவது உலக யுத்தம் மிக உக்கிரமாக நடந்தது. ஹிட்லரின் நாஜி படையை கண்டு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஓடி ஒளிந்தன. சோவியத் ரஷ்யாவை கைப்பற்றுவதற்காக ஹிட்லரின் நாஜி படைகள் லெனின்கிராட் பகுதியை முற்றுகையிட்டன. சிறிது இடைவெளியில் பலம் பெற்ற ரஷ்ய படைகள் ஹிட்லரின் படையை அடித்து நொறுக்கின. இரண்டாம் உலக யுத்தத்தில் ஹிட்லரை வீழ்த்திய போரில் சோசலிச ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட சேதத்தின் மதிப்பு கணக்கில் அடங்காதது. 2 கோடிக்கும் அதிகமான ரஷ்ய மக்கள் மட்டும் போரில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 2.5 கோடி மக்கள் வீடுகளை இழந்தனர். 1710 நகரங்கள் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகளை, 70,000க்கும் அதிகமான கிராமங்களை, சுமார் 32,000 தொழில் நிறுவனங்களை, 98,000 கூட்டு பண்ணைகளை, 5,000 அரசு பண்ணைகளை நாஜி படைகள் அழித்தொழித்ததாக வரலாறு பதிவு செய்துள்ளது. இருப்பினும் இவ்வளவு பெரிய மனித இழப்பிற்கும் பொருளாதார இழப்பிற்கும் மத்தியிலும் நவீன சோசலிச ரஷ்யாவை கட்டமைத்த பெருமை ஸ்டாலினையே சாரும். சோசலிச கட்டமைப்பின் இரண்டாவது புத்துயிர்ப்புக்காக ஸ்டாலினால் சரியான தொலைநோக்கு திட்டங்களை முன்வைத்து போருக்கு முன்னிருந்த தொழில் வளத்தை விட அதிகமான தொழில் வளத்தில் சோசலிச ரஷ்யாவை முன்னெடுத்துச் சென்றார். சோவியத் யூனியன் இனி மீள்வது கடினம். தொழில்துறையின் மீது நாஜிக்கள் நடத்திய தாக்குதலிலிருந்து மீள்வதற்கு மட்டுமே இன்னும் சில 10 ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று வரலாற்றாளர்கள் எழுதினார்கள். ஆனால் வெறும் 3 ஆண்டுகளில், அதாவது 1948 தொழில்துறை உற்பத்தி 1940 உற்பத்தியை விட மிஞ்சியது. 1940 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 1949 ஆண்டில் தொழிற்சாலை மற்றும் அலுவலக தொழிலாளர்களுக்கான வருவாயை ஸ்டாலின் 24% அதிகரித்து காட்டினார். சோவியத்தின் சாதனைகளில் முக்கியமானதாக சுட்டப்படுவது அந்த நாடு கல்வியில் அடைந்த முன்னேற்றமே. ஜார் ஆட்சி காலத்தில் ரஷ்யாவில் கல்வி கற்றவர்களின் சதவீதம் காலனி ஆட்சி கால இந்தியாவை விட பின்தங்கியிருந்தது. புரட்சிக்கு பின்னர் 20 ஆண்டுகளில், குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் சோவியத் ரஷ்யாவில் கல்வி கற்றறிந்தோரின் சதவிகிதம் இந்தியாவை காலனியாக வைத்திருந்த உலகிலேயே கல்வியில் முதலிடத்தில் இருந்த இங்கிலாந்தை விட 10 மடங்கு உயர்ந்திருந்தது.
ஸ்டாலினின் ஆகச்சிறந்த சாதனையாகவே கல்வியில் சோசலிச ரஷ்யா அடைந்த முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரில் நேச நாடுகளின் வெற்றிக்கு வித்திட்டவர், உலகமே கண்டு அஞ்சிய ஹிட்லரை புறமுதுகிட்டு ஓட வைத்தவர், கல்வி, மருத்துவம், பொருளாதாரத்தில் ரஷ்யாவை தன்னிறைவு அடையச் செய்தவர் என பல்வேறு பெருமைகள் ஸ்டாலின் பெற்றிருந்தாலும், உயிர்களை துச்சமாக மதிக்காமல் செயல்பட்டதாலும், துரோகிகள், முதலாளிகளின் கைகூலிகள், திரிபுவாதிகள் என களையெடுப்பதாக கூறி கம்யூனிஸ்டுகளை கொன்று குவித்ததால் மலையளவான அனைத்து சாதனைகளையும் பின்னுக்கு தள்ளி வரலாற்றில் சர்வாதிகாரியாகவே நினைக்கப்படுகிறார் ஸ்டாலின்.